ஓர் ஆன்மாவின் பயணம். இது நம் பிறப்பின் இரகசியம். பேரொளியிலிருந்து பிரிந்து வந்த சிறு துளி ஒளியானது பிறப்பு எடுப்பதற்காக தயாராக காத்து கொண்டிருக்கிறது. அதற்கான நாள் வந்தது. ஆன்மா இயங்க உடல் அவசியம். பாவம் புண்ணியம் என்று சொல்லப்படும் தவ வலிமையை அடிப்படையாகக் கொண்டே ஆன்மாவிற்கான உடல் வழங்கப்படுகிறது. அதில் மிகுந்த தவ வலிமையை கொண்ட ஆன்மாவிற்கு மட்டுமே உடலை தேர்வு செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். தவ வலிமை குறைவாக இருக்கும் ஆன்மாவிற்கு வாய்ப்பு கிடைக்காது. கொடுக்கப்படும் உடலையே பெற வேண்டும். தவ வலிமை என்பது, அதாவது நாம் நம் வங்கிக் கணக்கில் எவ்வளவு பணம் சேமித்து வைத்து இருக்கின்றோமோ அதை மட்டுமே நம்மால் எடுத்து பயன்படுத்த முடியும். அதுபோல நம் தவ வலிமை எவ்வளவு இருப்பு இருக்கிறதோ அதை பொறுத்தே பிறப்பு அமைகிறது. ஏற்கனவே இருக்கும் கர்மவினையின் அளவும் தெரிவிக்கப்படும். உடல் தேர்வின் போது முதலில் ஆணா பெண்ணா என்பதை தேர்வு செய்த பிறகு ஒவ்வொரு உடலுக்குமான வாழ்க்கை இப்படித்தான் அமையும் என்பதை தெரிவிக்கப்படும். இந்த உடல்தான் என்பதை தேர்வு செய்த பிறகு இந்த உடலுக்கு இவர்கள்தான் உன் தாய், தந்தை, உறவுகள், கல்வி, வேலை, மனைவி, குழந்தைகள் மற்றும் அது அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்ப துன்பங்கள் மற்றும் வாழ்க்கை பயணத்தின் முடிவு போன்ற அனைத்தும் சொல்லப்படும். அவற்றை கேட்கப்பட்ட பிறகே ஆன்மாவானது தனது இறுதி முடிவாக ஒரு உடலை தேர்வு செய்து கொள்கிறது. தேர்வு செய்த உடலை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை பயணத்தை துவங்குகிறது. பிறப்பிற்குப் பின் இவை அனைத்தும் மறைக்கப்படும். அப்படியெல்லாம் தெரிந்தே பிறந்த நாம் இப்பொழுது எதுவும் தெரியாமல், தெரிந்து கொள்ளவும் முயற்சிக்காமல் இப்படி அனைவருமே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு ஆன்மாவின்